श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य सुतसंस्कारमाद्य ग्रन्थान् वीररद्वीषटारेः न्यस्तभारम् नृसिंहे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यदहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रदिघ्नातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सतसे। ஸ்ரீமத்பகவத்கீதையில இதுவரைக்கும் 43 ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை கிரமேண அனுபவிச்சோம். இதுல குலநாசம் செய்பவர்களுடைய இந்த வர்ண கலப்பு ஏற்படுத்துகின்ற குற்றங்களினாலே தொண்டு தொட்டு வருகின்றதான இந்த சனாதன தர்மம் அழிந்து விடுகிறது. அப்படி இந்த சனாதன தர்மம் அழிவதற்கு காரணமான வர்ண அதுக்கு உட்பிரிவுகளான ஜாதி கலப்பு இருக்கே, அது மிகப்பெரிய தோஷமாக கருதப்படுகிறது. அந்த தோஷத்தினாலே குலநாசம் ஏற்படுகிறது. அந்த குலநாசத்தினாலே குல தர்மமும் நசிக்கிறது. குல தர்மம் நசிக்கும் போது பாபங்கள் அதிகமாக பல்கி பெருகின்றன. பாபங்கள் அதிகமானால் குலப்பெண்களும் விபச்சாரிகளாக ஆகிறார்கள். இதுதான் இந்த குலக்கலப்புக்கு, அந்த குலக்கலப்பினாலே ஏற்படுகின்ற மிகப்பெரிய பாதகங்கள் என்பதாக நேற்று பார்த்தோம். அதற்கு மேலே இன்றைய இந்த 44வது ஸ்லோகத்தில அர்ஜுனன் சொல்றான், உத்சன்ன குல தர்மாணாம் மனுஷ்யாணாம் ஜனார்தன நரகே நியதம் வாசோ பவதி இத்யனுசுஷ்ரும. ஜனார்தன, ஹே பெருமானே, உத்சன்ன குல தர்மாணாம், குல தர்மத்தை அழித்த மனுஷ்யானாம், அந்த மனுஷாளுக்கு நரகே, நரகத்திலே நித்தியம் எப்பொழுதும் வாசஹா, அங்கே வசிப்பதானது, வாசம் செய்வதானது, பவதி கட்டாயம் உண்டாகிறது. இதி
என்பதாக என்று அனுசுஷ்ரும நாம் நம் குல பெரியவர்கள் மூலம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் தர்மத்தை விட்டிருக்காளோ அவர்கள் அந்த தர்மத்தை விடுவதற்கு யார் யார் காரணகர்த்தாக்களாக இருந்தார்களோ அந்த 2 பேருமே நரகத்திலே நிரந்தர வாசம் பண்றார். இப்போ இதத்தான் நம் பெரியவர்கள் குலநாசத்துக்கு தூண்டுவதும் தவறு, குலநாசத்துக்கு நாம் ஆட்படுவதும் தவறு. இந்த 2 பேருமே நரகத்தை அனுபவிக்கிறார்கள். அதுவும் எவ்வளவு பெரிய நரகம்னா அது 21ஆவதும் 20ஆவதுமான நரகங்கள். மொத்தம் நரகம் 21 நரகம் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்றது. அதுல இந்த 22ஆவது நரகம் தான் ரௌரவம்ங்கிற நரகம். இது இந்த பரஸ்ரீ கமனாதிகளை பண்றான் பாருங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றானே, அவனை அந்த எண்ணெய் கொப்பரையில போட்டு, இப்ப நம்ம எப்படி ஆத்துல ஒரு வறுவல் பஜ்ஜி பண்ணா எண்ணெயில போட்டு பொரிக்கிறோம், வடாத்தை பொரிக்கிறோம், அந்த மாதிரி அந்த பாவம் பண்ண மனுஷனை போட்டு அந்த எண்ணெயில பொரிச்செடுப்பாளாம். அந்த மாதிரி ரொம்ப கொடூரமான நரகம் அது. கும்பி பாகம்ங்கிறது அதுக்கு ஒரு படி குறைச்சலானது. அதுல இந்த மனுஷனை உசுரோடே குக் பண்ணுவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரியான நரக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு பயந்துதான் இந்த மாதிரி இது சொல்றார். ஆழ்வாரம் ஏதோ கீதையில தான் வருதுன்னு இல்ல. இந்த ரௌரவாதி நரகத்தை திருமங்கை மன்னன் சொல்றார். ரொம்ப அழகான பாசுரம். அது எங்க சொல்றார்? அத நைமிஷாரண்யத்து எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணும் போது சொல்றார். எப்படி அந்த சன்னிவேஷம்னா, புறத்தியாருடைய சொத்தை அபகரிக்கிறது, புறத்தியான் பொண்டாட்டிய அவ இஷ்டப்படுறாளோ படலையோ சேர்த்து வச்சுக்கிறது. அப்படி அவன் அவ்வளவு மகா பாதக செயலை பண்ணவன் செத்து போட்டான்னா, அங்க யமன் என்ன நரகத்துல அந்த 21ஆவது ரௌரவம் நரகத்துல என்ன பண்றான்? ஒரு செம்பினால் எழுகின்ற பாவையை ஒரு பதுமை பண்ணி வைக்கிறான். இவன் அடுத்தவன் பொண்டாட்டி அழகா இருக்கான்னு தானே ஆசைப்பட்டான். அந்த மாதிரி அவளை மாதிரியே செம்புல ஒரு பதுமையை பண்ணி வச்சு அதை தக தக தகன்னு எரி விடணும். அப்ப என்ன இருக்கும்? அப்படியே ரெட், அந்த இது போய் ரெட்டா அவ்வளவு சூடு இருக்கு. ஏண்டா அடுத்தவன் பொண்டாட்டிய ஆசையோட போய் ஆலிங்கினம் பண்ணிட்டு கட்டிண்டியோனோ, இப்ப இத கட்டிக்கடா, அவளை மாதிரிதான் இருக்கு, கட்டிக்கடான்னு கட்டி விடுவான். என்ன ஆகும் அவனுக்கு உடம்பு? இப்படி இத ரொம்ப அழகா சொல்றார் கலியன். பிறர் பொருள் தாரம் என்றிவற்றை பற்றியவர் இருந்தால் செம்பினால் எரி எழுகின்ற பாவையை பாவி நீ தழுவு என்று மொழிவதற்கு முன்னம் அஞ்சி, நமன் மொழிவதற்கு முன்னம் அஞ்சி, நம்பனே உன் திருவடியடைந்தேன் நைமிசாரியத்துழந்தாய். அப்போ இந்த ரௌரவாதி கும்பிபாகாதிகள் நரகம்லாம் எவ்வளவு கொடுமையா இருக்குங்கிறது தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரி ஒரு குலஸ்திரீ கெட்டு போய் விபச்சாரி ஆனாள்னா அவளுக்கு
இந்த சனாதன தர்மத்தை விட்டு வழுவின பாபத்துக்காக இந்த ரௌரவாதி நரகத்திலே அவள் வீழுகிறாள். அவளை அந்த நிலைக்கு ஆளாக்கியவனும் அதே நரகத்திலே அவளை போலேயே கஷ்டப்பட்டு அங்க வந்து விழறான் அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்றது. இத பெரியவா சொல்ல நான் கேட்டிருக்கேன். அதனால அந்த மாதிரி பாபத்தை இப்போ எதிர்பார்ப்புல இருக்கிறது எல்லாம் ஆததாயிகள், அவர்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பாவிகளை நான் கொன்றால் அவர்களை கொன்ற பாபத்துக்கு ஆளாகி அவர்களை இந்த நிலைக்கு இது பண்ணதுனால என்னையும் சேர்த்துதானே அந்த ரௌரவாதி கும்பி பாகாதி நரகத்தெல்லாம் கொண்டு போடுவா. அதனால நான் சண்டை போட மாட்டேன்றான். அஹோ பதமஹத் பாபம் கர்த்தும் யவசிதா வயம் யத் ராஜ்ய சுகலே லோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதா. வயம் நாங்கள் ராஜ்ய சுகலோபேன ராஜ்யத்தை அடைகின்றதற்காக, அந்த ராஜ்ய சுகத்துக்காக ஆசைப்படுறதுனால ஸ்வஜனம் எங்களுடைய உற்றார் உறவினர்களை பந்து ஜனங்களை ஹந்தும் கொல்வதற்கு உத்யதாயது முற்பட்டோம் என்றால், முயன்றோம் என்றால், மகத் பாபம் மகா பாபத்தை கர்த்தும் செய்வதற்கு விவசிதாக நாங்கள் முயற்சி எடுத்து விட்டோம், எத்தனம் செய்து விட்டோம். அஹோ பத, ஐயோ இது எவ்வளவு பெரிய பாதக செயல், என்ன கஷ்டண்டாப்பான்றான் அர்ஜுனன். இப்போ கிருஷ்ணன் கேக்குறான், ஏண்டா இந்த புத்தி போருக்கு வரத்துக்கு முன்னால இருக்கும்டாக்கா, அங்க என்னமோ அவ்வளவு சவுடால் பேசின, யுத்தம் பண்ண வேண்டும்ங்கிற எண்ணத்தோட 7 அக்ஷௌனி சேனைய கூட்டினமையாடுற நீயும் பீமனும் தானே. நீங்க திருதராஷ்டிர யுதிஷ்டர் நான் கூட்டினா, நீ தானே சண்டைக்கு நமக்கு படைபலம் வேணும்னு ஒரு ராஜாவையா போய் கேட்டு சேனையெல்லாம் கூட்டின. அப்ப அந்த புத்தி எங்கடா போச்சு? அதுதான் விடு. என்னையும் அழிச்சுன்னு வந்து ரதத்துல நீ சண்டை போடும்போது உனக்கு நான் சாரதியா தேர் ஓட்டணும்னு என்னையும் சொன்னியாடா, அப்ப எங்கடா போச்சு புத்தின்னு கேட்டார். இப்போ திடீர்னு நான் யுத்தம் பண்ண மாட்டேன், இது பாவம்னு என்னமோ இப்ப வேதாந்தம் பேசுறியே, அப்ப எங்கடா போச்சுன்னு கேட்டார். சரி, பந்து ஜனங்களை கொல்வதற்கு முயற்சித்து விட்டேன்னு சொல்றையே, நீ முயற்சி செய்யல, அவ உன்னை கொல்ல பார்த்தா, இத்தனை நாள் நான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன், அவ்வளவுதான் உண்மை அதுதான். இதனாலே என்னமோ பெரிய மகா பாதகமான பாபாதிகள் எல்லாம் பண்ணிட்டோம், அத அந்த முயற்சியிலே இப்போவும் நான் இருக்கேன், அதனால சண்டை போட மாட்டேன்னு சொல்றியே, ஐயோன்னு கஷ்டப்பட்டு தள்ள கைய வச்சுக்கிறியே அப்படின்னா, இல்ல முன்னால எப்படி நாங்கள் சூதாட்டத்திலே தவறு செய்தோமோ அதே மாதிரி இந்த யுத்தத்திலே நாங்கள் முயற்சிப்பதனாலே கட்டாயம் தவறுதான் செய்கிறோம் என்பதிலே எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. சூதாட்டம் தப்பு, போர் தப்பா? அது இவங்களா இல்லை, அவன் தானே ஒண்ணும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை வரான். அப்போ இங்கே இந்த மகாபாரத யுத்தத்தையும் சூதாட்டத்தையும் ஒரே தராசுல வச்சுட்டு இருக்கிறோம். நாங்க சூதாட்டத்தினால என்ன பாடுபட்டோம்னு தெரியும் கிருஷ்ணா உனக்கு, இந்த போரியும் பண்ணா நாங்க அந்த கஷ்டத்தை படுவோம், இது நமக்கு வேணுமா எங்களுக்கு அப்படின்னு கேட்கிறான். கிருஷ்ணர் கேட்ட, சரி நீ இப்போ அவளோட யுத்தம் பண்ணலேன்னு வச்சுக்கோ, அவ உன்னை விட்டுருவாடா? கொல்லத்தானே கொல்லுவா. அப்போ உன்னை கொன்னுட்டா நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்டான். சர்வத ஏவ ஆத்மானம் கோபயேத்துன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதனால
எந்த விதத்திலேயாவது எவ்வளவு அக்கிரமத்தை பண்ணியாவது உன்னுடைய ஆத்மாவை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. அதனால உன்னுடைய உயிரை நீ காத்து கொள்ள வேண்டாமா? இது தர்மம் இல்லையா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்றார் பாருங்க அர்ஜுனன். யதிமாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்ராஷ்ட்ரோரணே ஹன்யுः தன்மே க்ஷேமதரம் பவேத். சஸ்திரபாணயः ஆயுதங்களை கையிலே தரித்த தார்தராஷ்டிராக அந்த துரியோதனாதிகள் அப்பிரதீகாரம் பதில் செய்யாமல் அசஸ்திரம் ஆயுதத்தை கைவிட்டவனான மாம் அடியேனை ரணே இந்த போர்க்களத்திலே சண்டையிலே ஹன்யுஹு யதி அவர்கள் என்னை அர்ஜுனனான என்னை கொல்வார்களே ஆனால் தது அது மே அடியேனுக்கு க்ஷேமதரம் மிகவும் நன்மை பயப்பதாகவே பவேத் ஆகும். அதனால நான் சண்டை போடலன்னா என்ன நிச்சயம் துரியோதனர்கள் கொல்லத்தான் கொல்லுவார். அப்படி கொல்றது எனக்கு க்ஷேமத்தை தரும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் சண்டை போட மாட்டேன். சரி, இப்போ நீ யுத்தமும் பண்ண மாட்டேன்ற, ஆயுதத்தையும் தாங்க மாட்டேன்ற, அவர்கள் பான பிரயோகம் பண்ணாலும் பதிலுக்கு நீ பான பிரயோகம் பண்ண போறது இல்லை. அப்போ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டார். நான் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு சிலரை கொன்று பிறகு நான் மரிப்பதை காட்டிலும் யாரையுமே கொல்லாமல் அவர்களால் நான் கொல்லப்படுவதை எனக்கு பரமக்ஷேமமாக உத்தமமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு கண்ணனுக்கு பதில் சொல்றான் அர்ஜுனன். இங்கே க்ஷேமதரம்ங்கிறதான ஒருதான், அதாவது க்ஷேமத்தினுடைய இடைப்பகுதி. இப்போ எந்த இதுமே 3 இருக்கும், குட், பெட்டர், பெஸ்ட் இல்லையா, பேட், வர்ஸ், வர்ஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு 3 இது உண்டு. அப்போ இவன் என்ன சொல்றான், கம்பேரிட்டிவ்ல சொல்றான். 2வது தரம், அதுக்கு மேல தி பெஸ்ட், தமம், தமம் சொல்லல, தரமா சொல்றான். அப்போ அங்கே அவன் சொல்றது என்னன்னா, அது தனக்கு க்ஷேம தரம் பவேத்துன்னு அங்கே ஸ்லோகம். அப்போ அந்த தரமானது இங்க என்னவா இருக்கு, தட் இஸ் நாட் த பெஸ்ட், ஒன்லி எ பெட்டர் திங். அப்போ யுத்தம் செய்யாமல் பரஹம்சை செய்யாமல் இருக்கும் போது அவர்களால் எதிரிகளால் இந்த துரியோதனனுடைய படையினாலே எனக்கு சாவு ஏற்படுமேயானால் அது எனக்கு க்ஷேமதர்மமாகவே ஆகும். அசஸ்திரம் அப்பிரதீகாரம்னு அங்க சொற்கள் இருக்கின்றன. நான் யுத்தம் செய்ய போவதில்லை என்பதை மிக தீர்மானமாக சொல்றதாக அதை கொள்ள வேண்டும். அதாவது சர்வதா எந்த விதத்திலும் கூட நான் யுத்தம் பண்ண போறதில்லை. இவர்கள் ஆததாயிகளாக இருந்தாலும் கூட, இப்போது என்னை கொல்ல அவர்கள் எத்தனைத்திருந்தாலும் கூட, இந்த யுத்தத்தை விட்டு திரும்புவதென்பது எனக்கு அபகீர்த்தியையும் அனர்த்தத்தையும் உண்டு பண்ணினாலும் கூட, யுத்தம் பண்ணுவது 3 லோகங்களுக்கும் அரசனாக ஆவது முதலான இந்த ஜெயம் அடைந்தால் அதுக்கு நான் காரணமாக இருந்தாலும்
அதிகம் சொல்லி என்ன, சர்வேஸ்வரனாய் எனக்கு நன்மையை உபதேசிக்கும் நீ சொன்னாலும் கூட, அங்கதான் ரொம்ப முக்கியம். கிருஷ்ணா சர்வேஸ்வரன், நீ எனக்கு கட்டளை பிறப்பிக்க பிறந்தவன், நீயே சொன்னா கூட நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதோட அர்ஜுனுடைய வார்த்தை முடிஞ்சு போச்சு. முதல் இதுல சஞ்சயன் சொல்றான் திருதராஷ்டிரன், ஏவமுக்த்வார்ஜுனஹ சங்க்யேரத உபஸ்த உபாவிசத் விஸ்ருஜ்ய சரம் சாபம் சோக சம்பிக்ன மானசஹ. அர்ஜுனனானவன் சங்கியே போர்க்களத்திலே, ஏவம் இவ்விதமாக, உக்துவா சொல்லிட்டு, சோக சம்பிக்ன மானசஹ துக்கத்திலே மிகவும் பீடிக்கப்பட்ட மனத்தை உடையவனாய், சசரம் சாபம் அந்த அம்புடன் கூடிய வில்லை, விஸ்ருஜ்ய தூக்கி கடாசிட்டு விட்டுட்டு, ரத உபஸ்தே தேர் தட்டிலே, உபாவிசத்து இடிஞ்சு போய் அப்படியே உக்காந்துட்டான் அப்படின்னு சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். அர்ஜுனன் சர்வேஸ்வரனை பார்த்து இவ்விதமாக சொல்லிவிட்டு, சோகத்தினால் நடுங்கிய மனதை உடையவனாய், யுத்தமாகிற யாகத்திற்கு ஸ்ருவம், அதாவது அக்னி வேணும். அந்த அக்னி யாக குண்டத்துல வேணும்னா அதுக்கு என்ன பண்ணணும், நெய் வேணும் இல்லையா? இந்த யாகத்துக்கு நெய் போன்றதான போர்க்களத்திலே தனக்கு இருப்பதான அந்த வில்லையும் அம்பையும் கீழே போட்டுட்டு உக்காண்டிருக்கான் இவன். இப்போ ரதியாக தான் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு ரதத்தின் மத்திய பாகத்திலே வந்து தள்ள கைய வச்சுட்டு வில்லு அம்பெல்லாம் கீழே போட்டுட்டு உக்காண்டுட்டான் அப்படின்னு சொன்னான். கையுதம் சரி, இடிஞ்சு போய் உக்காண்டவன் அந்த வில்ல தோல்ல மாட்டிக்கிட்டே அம்பரா துணி பின்னால இருக்கு போறது, அது அப்படியே உக்காரலாமே, ஏண்டா உக்காரலன்னா. கையில ஆயுதம் இருந்தா வெறுமனே இருக்க முடியாது. அதனால ஆயுதத்தை கீழே போட்டான். சாரதியான பரமாத்மா சமீபத்திலே இருந்ததனாலே அவர் இதனை ஏதாவது சொல்லி சண்டைக்கு தூண்டுவாராகையினாலே கிருஷ்ணனை விட்டு தள்ளி ரொம்ப தூரத்துல உட்காந்துட்டான் அப்படின்னு சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். இதுல இந்த முதல் அத்தியாயத்தோட முடியுது. இந்த முதல் அத்தியாயத்துல அந்த ரெண்டு முக்கியமான கேரக்டர்கள் பகவானோட கீதையில சொல்லுவான். அர்ஜுனன் ஒண்ணு, துரியோதனன் ஒண்ணு. துரியோதனன் இந்த பாண்டவர்கள் நம்மை அழிக்க எல்லா திறமையும் கொண்டவர்கள், பீமனால் காப்பாற்றப்படுகின்ற பாண்டவ சேனையினுடைய பலம் நமது பலத்தை, நம்மளுடைய சேனையின் பலத்தை அழிக்க போதுமானதாக இருக்கிறது என்று மனத்தளவிலே நினைத்து கலங்கி துரோணத்து வந்து பலபடியாக புலம்பியதை நாம் அனுபவிச்சோம் இல்லையா? ஆனா அதற்கு நேர் எதிரடையாக அர்ஜுனன் நாம் துரியோதனாதிகளால் அழிக்கப்பட போகிறோமேங்கிற கலக்கமோ வருத்தமோ சோகமோ அவனுக்கு இல்லை. நம்மால் அவர்கள் அழிவது திண்ணம்ங்கிற நம்பிக்கையில, அதான் ஒரு சுத்த வீரனுக்கு அழகு. நாம் நம் பந்துக்களை அழித்து விட போகிறோமேங்கிற எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. அவன் கலங்கினான். அர்ஜுனன் தன் பலத்தை நம்பி இவ்விதம் கலங்கவில்லை. வாசுதேவ சகாயத்தாலும் இலங்கை கொளுத்தின அந்த அனுமனை தன்னுடைய தேரிலே துவஜமாக கொண்டிருப்பதாலும் கொடியாக கொண்டிருப்பதாலும் வெற்றி எப்பாடுபட்டாலும் அது நமக்கே என்பதிலே மிக உறுதி உடையவனாக இருந்தான். அப்போ
இவர் தர்மபுத்திரர் கேட்கிறார், அர்ஜுனா அவளுக்கு 11 குரோனி சேனையா, நம்மளுக்கு அவ்வளவு இல்லை, 7 தான் இருக்கு, 7 கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கு, எப்படிடா நம்ம ஜெயிக்க போறோம், எப்படி நீ போர் பண்ண போற அப்படின்னு எங்க யுத்தத்துக்கு புறப்படுறதுக்கு சம் நேனோ செகண்ட்ஸ்க்கு முன்னால கேட்கிறார். அப்போ அர்ஜுனன் என்ன பதில் சொல்றான், சரி இதெல்லாம் இருக்கட்டும், இந்த கௌரவ சேனையை நீ எவ்வளவு நாழில எவ்வளவு நாள்ல இது துவம்சம் பண்ணுவ அழிப்ப அப்படின்னு தர்மர் கேட்டதுக்கு, அப்பதான் தேர்ல ஏறி உக்காடுறார். இவனும் மேல தேர் ரத்தத்துல ஏற போறான், சண்டை போறதுக்கு, போர்க்களத்துக்கு போறதுக்கு. அப்ப சொல்றான், இதோ சாரத்தியா உட்காண்டிருக்கானே கிருஷ்ணன், இந்த கிருஷ்ணனுடைய சகாயத்தினால ஒரே ஒரு நிமிஷம் போரும் இந்த பாண்டவ இந்த கௌரவ சேனைய நான் துவம்சம் பண்றதுக்கு. இது எங்க தெரியுது நமக்குன்னா, பாஷ்யக்காரர் தன்னுடைய கீதா பாஷ்யத்துல பரம புருஷ சகாயேன சனிஷ்யமானான் பவதீயான் விலோக்கிய அப்படிங்கிற பதப்பிரயோகத்தினாலே இதை ஸ்பஷ்டமா காட்டுறார். அதுலேயும் கபித்வஜகாங்கிற பதம் இருக்கு பாருங்க. அப்போ அந்த கபித்வஜன்னா யாரு? ஆஞ்சநேயனை தனக்கு கொடியாக உடையவன் அர்ஜுனன், அவன் ரதம். அதனால அவன் உலகத்திலே ஜெயிக்க முடியாதவன் என்றதான பேரும் உண்டு. யுத்தத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னால கிருஷ்ணனுடைய சகாயம் எனக்கு இருந்தால் ஒரு நிமிஷத்துல அந்த அவர்களை அத்தனை பேரையும் அழிப்பேன்னு சொன்னவன் இப்ப எப்படி உட்காந்துருக்கான்? கலங்கி போய் உட்காந்துருக்கான். இதையே என் சேனையிலே அவர்களுக்கெல்லாம் வில்வித்தை பயிற்றுவித்த துரோணாச்சாரியர் இருக்கார். உலகத்திலே யாராலும் வெல்ல முடியாதான குலபதி பீஷ்மர் இருக்கார். நமக்கு வெற்றி நிச்சயம்னு மாறுதட்டிண்டு வந்த இவன் அவர்கள் சேனையை பார்த்து கலங்கி போய் கட்டாயம் நம்ம தோத்துடுவோம்னு நினைக்கிறான் துரியோதனன். அந்த துரியோதனனுக்கு தான் தோற்று விடுவோமுங்கிறதான கவலை. அர்ஜுனன் கவலை, அர்ஜுனனும் கவலைப்படுறான். ஆனா அவன் கவலை வேற. ஐயோ இவாள்லாம் கொல்றதுனால நமக்கு ஒரு பெரிய பாபம் சம்பவிக்குமே, நரகம் கிடைக்குமே, என்னடா பண்றது, அவன் விஷம். இப்படி இந்த கீதையில அந்த காலக்ஷேப ரூபத்துல அதை நாம இது பண்ணும் போது ஒரு அத்தியாயம் முடிந்த உடனே இது கீதார்த்த சங்கிரகத்திலிருந்து, தமிழ்ல கீதார்த்த சங்கிரகம்னு பாசுரங்கள் பண்ணியிருக்கார் நம் சுவாமி தேசிகன். அப்போ இந்த கீதாவினுடைய சாரத்தினுடைய சாராம்சங்களை எல்லாம் எடுத்துட்டு சாத்திகர்களான எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக, அதிலும் கீதா பாஷ்யம் ஸ்ரீகளுக்கு கிடையாது, அந்த ஸ்திரீகளும் அந்த கீதையினுடைய ரசத்தை நன்றாக அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே நம் சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகம்ங்கிறதான தேசிய பிரபந்தத்தை, தமிழ் பாசுரங்களை இயற்றியிருக்கிறார். இதுல ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை சுருக்கி ஒரு ஸ்லோகமா சொல்லுவார். ஒரே ஸ்லோகம், ஒரே பாசுரம் தான் இருக்கும். ஆனா அது அந்த அதிகாரத்தினுடைய அந்த அத்தியாயம் இருக்கு இல்லையா, கீதையில 18 அத்தியாயத்துக்கு 18 பாசுரம் இருக்கு. அப்ப அது தப்பாம சொல்லுவார். அப்படி சொன்னதுல இதுல திராவிட பாஷையிலேன்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்னு சொல்லுவோம், திராவிட பாஷையிலேன்னு சொல்லுவாங்க.
சீரொன்னுதோப்புல் திருவேங்கடமுடையான்பார் உன்னச் சொன்ன பழமொழிகள் உள்ளோர் ஒன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போம் அளவும் வாழ்வு. இதுல தனியனா ரெண்டு இது. கட்ட பொருள் விரித்த காசினியில் நான் மறையின் இட்ட பொருளி அம்புமின் பொருளை சிட்டர் தொடும் வேதாந்த தேசிகனை மேவுவார் தங்கள் திருப்பாத அம்புயம் அடியேன் பற்று. இந்த அர்த்தம் என்னன்னா, இந்த பூலோகத்திலே தெரிந்து கொள்வதற்கு மிக கஷ்டமான கடினமான அர்த்தங்களை மிகவும் விசதமாக சொல்லுகின்ற சதுர்வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற ரிக்யஜு சாம அதர்வண வேதங்களில் உட்பொருளையெல்லாம் விளக்குகின்ற எம்பெருமானின் திருவாக்கிலிருந்து வந்ததான இந்த கீதையின் பொருளை பெரியோர்களாலே மிக போற்றப்பட்டு தொழப்பட்டவரான அந்த வேதாந்த தேசிகனை அடியேன் மிகுந்த பக்தியுடன் யார் அந்த சுவாமி தேசிகனை கொண்டாடுகிறார்களோ அவருடைய அந்த சாத்பரிய சந்திரிகையினுடைய அர்த்தங்களை மனசிலே கொண்டார்களோ அவர்களுடைய திருவடி தாமரையை அடியேன் அடைக்கலமாக கொள்கிறேன். தேசிகன் அல்ல, சுவாமி தேசிகன் கீதைக்கு எழுதிய உரையை அதை நன்னா வாசிச்சுட்டு தேசிகனை யாரெல்லாம் புகழறாளோ அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய அடியவர்களுடைய திருப்பாத கமலங்களிலே அடியேன் அடைக்கலமாக பற்றுகிறேன்னு தொத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்தியன்னு சொன்னாலே அது மாதிரி பக்தனை காட்டிலும் பாகவதாளோஸ்தி அப்படின்றதான பராகாஷ்டியான நிலையை காட்டுறது. அதுக்கப்புறம் கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாத அரவிந்த மலர் பற்று. இந்த கீதைக்கு யதாவஸ்திதமான உள்ளது உள்ளபடியான உண்மை பொருளை அருளுகின்றதான அந்த ஸ்ரீ வெங்கடேசன் சொல்றதான வேதாந்த தேசிகனுடைய பாத அரவிந்த மலர் திருவடி தாமரை மலரை பற்று கெட்டிமா பிடிச்சுவோம். கீதையினுடைய சாரார்த்தத்தை எல்லாம் அருளி செய்தவரான ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய திருவடி தாமரைகளை அந்த தாமரை பூவை தஞ்சமாக பற்று. இது தனியன். அதுக்கு மேல அந்த கீதார்த்த சங்கிரகத்துல முதல் பாசுரத்துல இந்த முதல் அத்தியாயத்தினுடைய சுருக்கங்கள் அப்படியே சொல்ற. கருமமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஓர் இலக்கு என்று அருமறை உச்சியுள் ஆதரித்து ஓதும் அரும்பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான் தருமமுகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதியே. தர்மமுகந்த இன்னதுதான் தர்மம் என்று தெளிய ஆசைப்பட்ட தனஞ்சயனுக்கு அர்ஜுனனுக்கு அவன் சாரதி அவனுடைய தேர்பாகனான ஸ்ரீ கண்ணபிரான் கருமமும் ஞானமும் கொண்டு கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் சாதனமாக கொண்டு எழும் அப்படி விருத்தி அடைகின்றதான காதலுக்கு அந்த பக்தி யோகத்துக்கு ஓர் இலக்கு என்று ஒரே ஒரு லட்சியம்தான் அருமறை உச்சியுள். இப்போ ரொம்ப சிரேஷ்டமான வேதம். அந்த வேதத்தினுடைய உச்சி என்ன? உபனிஷத்து. அந்த உபனிஷத்து தான் முழுக்க முழுக்க பிரம்ம ஞானம் இருக்கு. அப்போ அந்த உபனிஷத்திலே
அறிவதற்கு அரியனவான அந்த வேதாந்தங்களிலே ஆதரித்து போதும் ரொம்ப உத்கிருஷ்டமாக கொண்டாடி சொல்லப்பட்டிருக்கின்றதான அரும்பிரமம் வேறு வகையிலே அறிய முடியாததும் அடைய முடியாததுமான அந்த பரபிரம்மம் திருமகளோடு மகாலட்சுமி பிராட்டியாரோடு திருமாலென்னு சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணன் என்று தான் உரைத்தான். எந்த கிருஷ்ணனா வேற யாரும் விட சாக்ஷாத் லக்ஷ்மியோட கூடிய நாராயணன் தாண்டா நான் அறிவிச்சுதான். அதுதானே கீதை சொல்ற. இப்படி தர்ம முகந்த தனஞ்சயனுக்கு நச சுசுசேவாட்சியம் இத்தியாதிகளின்படியே கேட்க வேணும் என்ற ஆசையுடையவனுக்கு உபதேசிக்கப்படுகிறது இந்த பகவத்கீதை. 18 அத்தியாயங்களை கொண்ட இந்த பகவத்கீதை 3 ஷட்கங்களாக, அதாவது 3 ஆறுகளாக, ஆறாரா 3 பிரிச்சு. அதிலே முதல் ஷட்கத்திலே 1வது அத்தியாயத்தில் கோபாலகிருஷ்ணன் கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். சரி, ஓகே. 18 அத்தியாயங்கள் கொண்டதான பகவத்கீதைய 3 ஷட்கங்களா பிரிச்சிருக்கான்னு சொன்னோம். 1லிருந்து 6 வரைக்கும் அது கர்மயோகத்தை சொல்றது. 7லிருந்து 12 வரைக்கும் ஞான யோகத்தை சொல்றது. 13லிருந்து 18 முடிய அது பக்தி யோகத்தை சொல்றது. இப்படி கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் 3 சொல்றது. இதுல சேதன அச்சேதன ஆத்மகமான இந்த பிரபஞ்சம் கேட்ட மாத்திரத்திலேயே பகவான் ஸ்ரீமன் நாராயணத்திலே பக்தியானது பல மடங்கு பெருகி வளரும். அதை என்னிடத்திலே தேவரீருக்கு உண்மையான கிருபை இருக்குமானால் உபதேசித்து அருள வேணும் என்று அர்ஜுனன் கேட்க பகவான் சொல்றார் பாருங்க. அது சரி. இப்போ இந்த கீதை முதல் அத்தியாயத்தை ஒரு இக்கிச்சு விடாம பூர்த்தியா நாம ஸ்லோகத்தையும் சேவிச்சோம். அதுக்கு பிரதிபத அர்த்தத்தையும் அனுபவிச்சோம். அதற்கு நம் பூர்வாச்சாரியார்கள் போன வழியிலேயே அர்த்தங்களையும் அனுபவிச்சோம். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இத்தனை நாள் கேட்டோமே, அதனால ஒரு நாளைக்கும் இந்த மாதிரி வாரத்துல 2 hour நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறவாளுக்காக இப்போ அப்படின்னு சொல்றேன். பரமசிவமும் பார்வதியும் ஏகாந்தத்தில் இருக்கும் போது அவ சம்பாஷணை தங்களுக்குள்ள ஏகாந்தத்துல பேசிக்கிறார். கருணைதல் போல் நிறம் படைத்தவனும் கருத்மானை ஆசனமாக கொண்டவனும் தன்னை ஆசிரித்தவனை நழுவ விடாதவனும் ஆதிசேஷனாகிய படுக்கையிலே பள்ளி கொண்டிருப்பவனுமான மகாவிஷ்ணுவை நான் அசஞ்சலமான பக்தியுடன் அனவரதம் தியானிக்கிறேன். பார்வதிட்ட சிவபெருமான் சொல்ற வார்த்தை நன்னா கேட்டுங்கோ. ஒரு சமயம் அழகிய ஆசனத்திலே சுகமாக அமர்ந்திருந்த தன் பர்த்தாவான விஷ்ணுவை உலகத்திற்கு எல்லா விதமான ஆனந்தங்களையும் கொடுக்க வல்லவரான அந்த ஸ்ரீ மகாலட்சுமி பிராட்டி மிக ஆதரத்தோட பகவானிடத்திலே மகாலட்சுமி கேட்கிறாளாம். என்ன கேட்கிறா? லட்சுமியுடைய கேள்வி என்ன? ஹே சர்வேஸ்வரா, சகலமான உலகங்களையும் படைத்து விட்டு அவற்றை ரட்சிப்பதிலே ஊற்றமில்லாமல் ஏதோ உதாசீனப்படுத்தின மாதிரி இப்போ உட்காண்டிருக்கே,
இத்தனை நாள் மாங்குன்னு ரட்சகத்துக்காக பாடுபட்டேளே, இப்போ அந்த ரட்சகத்தை விட்டு நிச்சந்தியா உக்காண்டு இருக்கேளே, ஏன் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை போயிடுதா, இல்ல இத காப்பாத்துறது வேஸ்ட்ன்னு விட்டுட்டேளா அப்படின்னு கேக்குறா மகாலட்சுமி எம்பெருமான்ட்ட. அதுக்கு பகவான் சொல்ற, ஹே பிராட்டியே, இந்த லோகத்தை காப்பாத்துறதுனால இப்போ எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா நான் நிர்பயனாக நிர்பரனாக எந்தவித விசாரமும் இல்லாமல் ஆனந்தமா சௌக்கியமா இருக்கேன். சரி, அவ கேட்டா, இத்தனை காலமா இந்த லோகத்தை காப்பாத்துறது பெரிய சுமை பாரம்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இப்போ அது சுமை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா மகாலட்சுமி. அது கிருஷ்ணாவதார பரியந்தம் நான் நீ சொன்ன மாதிரி இந்த லோக ரட்சணத்துக்காக படாத பாடுபட்டேங்கிறது உண்மை. கிருஷ்ணனா அவதரிச்சு எப்ப நான் அர்ஜுனனை ஒரு வியாஜமா சாக்கா வச்சுட்டு உலக மக்களுக்கு கீதையை சொன்னேனோ, அந்த கீதா சாஸ்திரத்தை வெளியிட்டேனோ, அது நோக்கம் தெரிஞ்சதுதானே நான் கீதையை அர்ஜுனனுக்கு சொன்னேன். ஆமா அப்படின்னா அதை வியாச பகவான் தனது மகாபாரதத்திலே சேர்த்து தொகுத்து இந்த லோகத்துக்கு பரம உபகாரம் பண்ணார். அப்படி அவராலே பண்ணப்பட்ட அந்த பரம உபகாரத்தாலே எல்லா உலக வாழ் மக்களும் பலனை அடைந்தார்கள். 18 அத்தியாயம் கொண்ட கீதை தனக்கு சரீரமாக அமைந்திருக்கிறது என்று கிருஷ்ணன் தன் பத்தினியான மகாலட்சுமிக்கு சொல்றான். நான் உபதேசித்த கீதை இருக்கே, இந்த கீதை என்னுடைய சரீரம். அந்த சரீரத்துக்கு ஆத்மா யாரு? பகவானான ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நாராயணன்கிறதான ஆத்மாவுக்கு எது சரீரம்? பகவத்கீதை சரீரம். அதுல 1வது அத்தியாயத்திலிருந்து 5வது அத்தியாயம் வரை இந்த 5 அத்தியாயங்கள் என்னுடைய பஞ்ச முகங்களாக 5 முகங்களாக இருக்கின்றன. 6வது முதல் 15வது அத்தியாயம் வரையிலான 10 அத்தியாயம் இருக்கே, அதுக்கு அவை அனைத்தும் அடியேனுடைய 10 கைகளாக இருக்கின்றன. அதுக்கப்புறம் 16வது அத்தியாயம் எனக்கு உதரமாக திருவயிறாக இருக்கிறது. 17வது 18வது அத்தியாயங்கள் 2 கால்களாக தியானிக்கத்தக்கதாக இருக்கிறது. இப்போ பகவானுடைய பூர்த்தியான சரீரம் வந்துருத்தா, 5 தலை 10 கை. அப்புறம் இந்த 15வது அத்தியாயம் அவனுடைய மற்ற உடல் பாகங்கள், 17வது அத்தியாயமும் 18வது அத்தியாயமும் தொடையிலேருந்து வரதான 2 கால்கள். இப்போ ஒரு முழு உருவம் கிடைச்சு கொடுத்தா ஒரு மனித உருவம், அதுதான் கீதை. அப்படிப்பட்ட அந்த மனித சரீரத்துக்கு ஆத்மா யாரு? சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அத்ராத்யாயம் ததர்த்தம் வா ஸ்லோகமத்தாத்தமேவ வா அப்யஸ்யதி சுமேதா யஸ்ஸு சர்மேவ சமுச்யதே. இது முன்னால இந்த பார்வதி பரமசிவன்கிட்ட சொன்னது, இது எல்லாமே பிரமாண வாக்கியங்கள் பத்மபுராணத்துல இருக்கு. இது நம்ம கீதை சொல்ல வந்தோம், பத்மபுராணம் சொல்ல விடல. அதனால அந்த கீதையினுடைய பெருமை என்ன சொல்றப்போ அதை சுருக்கமா அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் விவரிக்காமல் அதை அப்படியே கதையா சொல்லிட்டு போகலாம்னு நடிகர், வேற ஒண்ணும் இல்லை. இதுல இது எதுக்காக இந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்றேன்னா, அத்திர அத்தியாயம் ததர்த்தம் வா ஸ்லோகம் அர்த்தார்த்தமேவா
அபியஸ்யதி சுமேதா யஹா சுச்சர்மேவ சமுச்சதே. அந்த இடத்துல இந்த பத்ம சம்ஹிதையில ஒரு ஸ்லோகம். அதுல பகவத்கீதையினுடைய ஒரு அத்தியாயத்தையோ, இப்ப நம்ம ஒரு அத்தியாயம் ஃபுல்லா பார்த்துக்கோம், ஒரு அத்தியாயத்திலோ அல்லது அதில் பாதி அத்தியாயத்தையோ, இதுல இப்ப நாம பார்த்ததுல பாதி வச்சுட்டா கூட அதை கூட விடு, ஒரே ஒரு ஸ்லோகம், அதிலே ஒரு ஸ்லோகத்தையோ, அது முடியலையா அதுல பாதி எடுத்துக்கோ, அந்த ஸ்லோகம் எடுத்துக்கோ, போறோம் அரை ஸ்லோகம் எடுத்துக்கோ, அத எவன் ஒருவன் பக்தி சிரத்தையுடன் பாராயணம் பண்ணுகிறானோ அல்லது அதை பற்றியதான வியாக்கியானத்தை ஆசையுடன் கேட்கிறானோ, சிரவணம் பண்றானோ, அவனும் சுச்சர்மா என்பவனைப் போலே அனாயாசமாக இந்த சம்சார சாகரத்தை ரொம்ப எளிதில் கடந்து செல்கிறான். அப்போ பக்தி பிரபத்திகள் ஒன்றை செய்து பரம்பரையாக மோட்சத்தை அவன் அடைகிறான் அப்படின்னார் பகவான் தன் பத்னியான மகாலட்சுமி இடத்திலே. இப்போ முதல்ல சிவன் பார்வதி சிவனுக்கு கேட்டார். சிவன், நான் ஒரு தடவை உக்காண்டு இருந்தேன், அப்போ என்ன நடந்ததுன்னா அப்படின்னு பெருமாளுக்கும் பிராட்டிக்கு நடந்த சம்பவத்தை சொல்றார். இந்த புராணங்கள்ல இப்படிதான் போகும். அதுக்கப்புறம் இந்த முதல்ல இப்ப சுச்சர்மான்னு சொன்னோம். சுச்சர்மா என்பவரை போல அனாயசமான இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவார். அந்த சுசர்மா யார், அவன் என்ன ஜாதி, எந்த ஊர், அவனுக்கு மோட்சம் இது நாள் வரைக்கும் ஏன் கிடைக்கல, இப்ப ஏன் கிடைச்சது, இப்படிங்கிற விஷயங்களை எனக்கு நீங்கள் விஸ்தாரமாக சொல்ல வேணும் என்று மகாலட்சுமி கேட்க, எம்பெருமான் அவளுக்கு அந்த சுச்சர்மாவினுடைய விஸ்தாரமான கதையை சொல்றார். அதிலே இந்த கீதையினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய மகிமை அந்தர்கதம். பகவான் அருளி செய்தது, பகவான் வாச்சேன்னு வருதோன்னு, அதுக்கு பகவான் அருளி செய்தார். முன்னொரு காலத்திலே நார்த் இந்தியால, வடதேசத்திலே பிராமண குலத்திலே பிறந்த சுச்சர்மாங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் பிராமண குலத்திலே பிறந்திருந்தும் அதற்கு உரியதான வேத அத்தியனத்தை பண்ணல. நற்கர்மா சந்தியாவந்தனம் பண்ண மாட்டான். அப்படின்னு நன்னா பாட்டில் குடிப்பான், பரஸ்ரீகமனாதிகள் பிற ஸ்ரீகளை கெடுப்பான். பிராமண கலப்பைய தொடக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஆனா அவனே நிலத்துல கட்டி உழுவான், பூமிய உழுவான். பிராமணர்களுக்கு நிஷேதமான மாம்சத்தை ரொம்ப விருப்பத்தோட சாப்பிடுவான். இப்படி பிராமணர்களுக்கு தகாததான பல விஷயங்களை ஆசையோடையும் ஆத்தியோடையும் பண்ணிட்டு இருந்தான். அவன் லோகத்தை ஏமாத்துறதுக்காக நிறைய பிளான் போட்டான். அவன் திட்டங்களை முறியடிப்பதற்காக யமதர்மராஜா இன்னொரு திட்டம் தீட்டினார். அவனை சரி, இவனுக்கு இன்னும் இது அந்த இதுன்னு யமலோகத்து கொண்டு ஓட வேணும். அவன் பலவிதமான நரகங்களை அனுபவித்து மறுபடியும் இந்த பூலோகத்தில ஒரு காளமாடா பிறந்தார். அத ஒரு முடவன், அந்த பூம்பூம் மாடுன்னு சொல்லுவா பாருங்க, அப்படி கயத்தாட்டும் அது தலையாட்டும் பூம்பூம் மாடு. அந்த பூம்பூம் மாட்டுக்காரன் அதை எந்த விலைக்கு வாங்கினான். வாங்கி அதுக்கு அடிச்சு
இப்படி அடிச்சா இப்படி காலை தூக்கணும், இப்படி ஆடணும்னு சொல்லி வச்சான். அதுக்கு டான்ஸ் பயிற்சி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். அதை பல இடங்களுக்கு ஓட்டி சென்று அந்த வித்தியை, எருது டான்ஸ் ஆடுற வித்தியை காமிச்சு அந்த வேடிக்கை பார்க்கறவாள்கிட்ட துண்டை ஏந்தி பணங்காசு சம்பாதிச்சுன்னு அப்படியே அவன் குழப்பு போயிட்டு இருக்குது. இப்படி ஒரு நாள் அந்த எருது டான்ஸ் ஆடும், இவன் பணம் சம்பாதிப்பான். அந்த எருது அந்த ஆடிட்டு இருக்கும்போது கால் மெழுகி போய் கீழே விழுந்துட்டு பலத்தை அடிபட்டு. அப்போ அது எதுக்கும் முடியல, உசுரும் போல. அப்போ அது இருந்த பாடும் இல்லை, போன பாடும் இல்லை, குற்றுயிராக ரொம்ப மரண வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த எருதினுடைய கஷ்டத்தை காண சகிக்காமல் அந்த சில தார்மிகர்கள் தாங்கள் செய்த புண்ணியத்தினுடைய சில பாகங்களை அந்த எருதுக்கு கொடுத்து அதுக்கு அந்த வேதனை அது அறியாதபடி பண்ணினாளாம். அப்பொழுதும் அதனுடைய கஷ்டம் முழுசா தீர்ந்த பாடு இல்லை. அப்போ அந்த வழியா ஒரு விலை மாது வந்தாள். அந்த எருதினுடைய கஷ்டத்தை பார்த்து மனசு தாழ முடியல அவளுக்கு. ஏ சர்வேஸ்வரா, நான் புண்ணியம் செய்ததற்கே பிரசக்தி இல்ல, விலை மாது என்ன பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வரா, நிறைய பேரோட படுத்துட்டு இருப்பா அவ்வளவுதான். அப்போ நான் என்னையும் அறியாமலேயே ஏதாவது ஒரு நல்ல புண்ணியம் பண்ணி இருந்தா இந்த எருதுக்கு அதை நான் கொடுக்கிறேன், இந்த எருது சொஸ்தமாகட்டும்னு சொன்னான். யாரு? அந்த விலை மாது. உடனே அந்த காளை மாடு செத்து போச்சு. ஏன்னா அதனுடைய வேதனை தீரட்டும்னு தானே அவ சொன்னா, அதனால செத்து போச்சு. யமலோகம் போச்சு. அந்த யமலோகத்துல இந்த எருதாக இறந்தவன் வந்தானே, அவன் அந்த ஆத்மாவை பார்த்து, தாசி உனக்கு கொடுத்த புண்ணியத்தினாலே நீ இப்பொழுது கிஞ்சித்தும் பாபம் அற்றவனாக ஆகிவிட்டாய், அதனாலே உனக்கு இங்க யமலோகத்துல இடமில்லை, நரகத்திலே இடமில்லை, நீ பூலோகத்திலே பிற அப்படின்னு பூலோகத்துக்கு அனுப்புவான். பூலோகத்துல பிராமணனா பிறந்தான். அப்போ யமன் சொன்னான், நீ பிராமணனா பிறப்ப, உனக்கு முன் ஜென்ம அந்த நினைவு போகவே போகாது, உங்ககிட்ட இருக்கும், அப்படிப்பட்டதான வரத்தை உனக்கு கொடுக்குறேன் போனா. அவனும் பிராமணனா பிறந்தான். பிறந்து முன்ஜென்ம வாசனம் பூர்த்தியா அப்படியே அந்த ஞானம் இருந்தது. அப்போ தன் குலத்துக்கு தக்கவாறு இனிமேலாவது கண்ணாபுண்ணான் இருக்கக்கூடாதுன்னு சுஷ்டுவா வேத அத்தியனம் பண்ணான். நிறைய நற்குணங்களை பெரியவர்களிடத்திலேன்னு சம்பாதிச்சான். ரொம்ப வினயத்தோடும் ஒழுக்கத்தோடும் கல்விகளிலேயே சிறந்தவனாக விளங்கினான். அவனை பார்த்தா எல்லாரும் ஆசைப்பட்டா, இவ்வளவு நல்ல பையனா அப்படின்னு. கெட்ட பழக்கங்கிறது அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது, அப்படி நல்லவனா இருந்தான். இது தர்மராஜனுடைய யமதர்மனுடைய அனுகிரகத்தினாலே முன்ஜென்ம ஞானம் இருந்ததனாலே நமக்கு எருதுவாயிருந்த நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுத்து நம்மளை காப்பாத்தி இந்த வசத்தியான பிராமண ஜாத்தியிலே பிறக்க வச்சாலே அந்த விலை மாதே அந்த தாசிய தான் பார்க்கணும். அவளுக்கு தன் நன்றி அறிவிப்பதை சொல்ல வேணும்னு ஆசைப்பட்டான். அப்போ அந்த தாசி எங்க இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிச்சான். ரொம்ப காலம் ஆச்சு. ஒரு நாள் கஷ்டப்பட்டு அவளை கண்டுபிடிச்சு அவள்கிட்ட கேட்கலாம், அம்மணி, நான் தான் உங்களாலே காப்பாற்றப்பட்ட அந்த எருது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியல. எருதாக இருந்த நான் குற்றுயிரும் கொலையுருமாக அவஸ்தப்பட்டு கொண்டிருந்த போது நீங்கள் கொடுத்த அந்த மகத்தான புண்ணியத்தினாலே
எனக்கு நரகம் கூட கிடைக்காமல் பிராமணனாக திரும்பி பிறந்தேன். நீங்கள் செய்த உபகாரத்தை நான் என்னென்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன் உங்களிடத்திலே. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க என்ன புண்ணியம் பண்ணேன், அது என்ன இப்படி காப்பாத்திட்டு, அந்த புண்ணியத்தை நானும் பண்ண விரும்புகிறேன். அதனால எனக்கு தயவு செய்து சொல்லுங்கோ அப்படின்னு அந்த தாசியை பார்த்து கேட்கிறான். அப்போ அவ சொல்றா, நானாவது புண்ணியம் பண்ணதாவது, நான் பண்ற தொழில் என்னன்னு தெரியும் இல்லையா உனக்கு. அதனால அந்த கூண்டில இருந்த ஒரு கிளிய தன்னுடைய விரல்னாலே சுட்டி காட்டி, இந்த கூண்டுல இருக்கிற இந்த கிளி அது நித்தியம் ஏதோ ஒண்ணு சொல்லும், என்னையும் சொல்லுவோம். அதை கேட்டு இந்த மாதிரி ஒரு புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கலாம். அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியாது, அது சொல்றத நான் திருப்பி சொல்லுவேன், அவ்வளவுதான். அந்த கிளிய போய் எடுக்க போனா சரின்னு கூண்டுகிட்ட போனான். கூண்டுகிட்ட போய் அந்த கிளிய பார்த்து, கிளியே, நீ அந்த விலை மாதிடத்திலே என்னத்தை சொன்ன, அதை எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லி கூடன்னு கேட்கிறான். அதை கேட்ட கிளி தன்னுடைய பூர்வ விற்த்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிச்சுது. அந்த கிளி தன்னுடையதான பூர்வ விற்த்தாந்தம் என்னங்கிறத, என்ன சொல்றதுங்கிறத ஒரு வாரம் காத்திருந்து அடுத்த சனிக்கிழமை அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தலை கட்டிக்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.